சின்ன கண்ணிரண்டை தீரந்த நாள், விண்ணில் வண்ண பூக்கள் பறந்த நாள், நேற்று நாளையாவும் மறந்த நாள், வேரை பாடும் இந்த சிறந்த நாள், பிறந்த நாள், பிறந்த நாள், பிறந்த நாள், பிறந்த நாள், பிறந்த நாள், பிறந்த நாள். எத்தனை கிஃப்ட் இருந்தது? அப்புறம் உனக்கு எத்தனாவது பர்த்டே? சரி ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் கிஃப்ட். எது எடுக்க போகிற ஃபஸ்ட்டு? சரி ஓப்பன் பண்ணு. ஹாய், வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரி 24 என்னோடய பையனோட 7th பர்த்டே வந்து போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு கிஃப்டெல்லாம் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து 7th பர்த்டேனால 7 கிஃப்ட் கிட்டே நாங்கள் வாங்கியிருந்தோம். இதில் ஒரு சில கிஃப்டெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு சில கிஃப்ட் வந்து டாய்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த வீடியோவில் அன்பாக்சிங்காக பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து வொர்த்ஃபுல்லானது. ஏன்னா வந்து அவரே வந்து மணி சேவ் பண்ணி இந்த சைக்கிள் தான் வந்து வாங்கியிருந்தாரு. அந்த பேக்கில் இருக்குது பாருங்கள். இதோட வொர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 5500 கிட்ட. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிரிக்கெட்னால ரொம்ப உயிருங்க. அதனால வந்து ஆல்ரெடி பேட் இருந்தது, பட் வந்து அது உடஞ்சிருச்சு, சின்னதாகவும் ஆயிடுச்சு பேட்டு. ரொம்ப சின்ன பேட்டுனால இப்போ அவர் சைஸ்க்கு வந்து ஒரு பேட் அண்ட் பால் வந்து வாங்கி கொடுத்தோம். இதுவும் வந்து ஒர்க்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். இந்த பொம்பளை பசங்களுக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது, ஆனால் இந்த ஆம்பளை பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாலே போதும். இந்த ஜேசிபி, இந்த கார், இந்த பைக், இதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமே. அதனால் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சது இந்த ஜேசிபி. இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் வந்து வாங்கி கொடுத்தோம். அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயுமே அவன் வந்து இந்த மண் எடுக்க மாட்டேங்குது, இது வந்து தூக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பபுள்ஸ் விடுற மாதிரி ரொம்ப நாள் அவன் கேட்டிருந்தான். பட் இப்போ தான் வந்து எனக்கு கிடச்சிது, அதனால் அது ஒன்று வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட் கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேக்னெட் டாட் போர்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இதில் வந்து பாயிண்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக மேக்னெட்டிக்னால இது ஒரு இன்டோர் கேம் மாதிரி 2 பர்சன் கிட்ட வாங்கலாம். இதை வந்து விளையாடும் போது இன்டோரில் உங்களுக்கு போர் அடிக்காமல் நம்மளோட ஐ கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் பேஷன், இது எல்லாமே வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட சொன்னால் அந்த காலத்தில் வந்து வில்லு அது விடுவோம்ல, வில் அம்பு விடுவோம்ல, அந்த மாதிரி தான். பட் இது வந்து இன்டோர் கேம் மாதிரி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ். இது பார்த்திங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கிட்டு மாதிரி பென்சில், எரேசர், ஸ்கேலு, அதுக்கப்புறம் வந்து க்ரையான்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெக்கானிசம் வேலைலாம் நல்லாவே பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர், கட்டிங் பிளேடு, அதுக்கப்புறம் வந்து நட்டு, போல்டு, இதெல்லாமே இருக்கும். அது ஒரு கார் ஷேப்லையுமே இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானவே இருந்தது. நெக்ஸ்ட் இது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கார் வந்து பசங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. சின்ன சின்ன காரெல்லாம் வாங்கி சேர்க்குறது என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது ரொம்ப நாள் கனவு. அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு காரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். இதோட அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த லைட்டு, ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்ட பிறகு நீங்களே பாருங்கள். ஹோப் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.